வணக்கம். நான் சைலேஷ் மணிநத்தன். உங்க எல்லாரையும் இன்னொன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்தில பயங்கர கான்ட்ரோவர்சியா இருக்கிறது 2 டாபிக். ஒண்ணு வந்து ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன். இன்னொன்னு வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் பத்தி. ஸோ, நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்டின்னா என்ன அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்ல வந்து ஒரு கோரிக்கை மாரி எழுது. என்னன்னு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து ஏன் ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்டின்ற கான்செப்ட்குள்ள போக்கூடாது அப்டின்ற மாரி. நம்ம இத எப்படி நெனச்சுர்றோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இத வந்து ராங்கா பெர்சீவ் பண்ணிர்றோம். என்ன என்ன நம்ம நெனைக்கிறோம்னா, ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன்னா மொத்த இந்தியாவுக்கே ஒரே எலக்ஷன் தான். ஒரே எலக்ஷன் தான் போல. ஃபார் எக்ஸாம்பிள் அ மோஸ்ட்டா காமனா ஜனங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் மட்டும் தான் இருக்கும் போல. அதாவது லோக்சபா எலக்ஷன் மட்டும் தான் இருக்கும் போல. அதோட ஊத்தி மூடிருவாங்க போல. ஸ்டேட் எலக்ஷன் இருக்காது அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். பட் ஆனா அ அது உண்ம கிடையாது. ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இவங்க இந்த மாரி இப்ப கரண்ட் கவர்ன்மெண்ட் வந்து ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல கேட்கும்போது, பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கமிட்டி என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம். அந்த கமிட்டி குடுக்குற ரெக்கமெண்டேஷன வச்சு நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அந்த கமிட்டி யாரோட தலைமையில ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவங்களோட தலைமையில வந்து அந்த கமிட்டிய ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணும்னா, ஃபார் சின்க்ரோனைசிங் எலக்டோரல் ப்ராசஸ் இன் இந்தியா ஓகேங்களா? ஒரு தேர்தல் நடைமுறைய வந்து எப்படி வந்து நம்ம வந்து வகுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த கமிட்டி சொல்லும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கமிட்டி என்ன சொல்லுச்சு? இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன? அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம பேசிக்கா இந்த கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, இந்த கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, 2 ஃபேஸா வந்து எலக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஃபேஸா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்னன்னா, லோக்சபா அதாவது பாராளுமன்றத்துக்குரிய எலக்ஷனும், சட்டமன்றத்துக்குரிய எலக்ஷனும் ஒரே நாள்ல நடக்கணும். அதாவது அ லோக்சபாவோட எலக்ஷனும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட எலக்ஷனும் ஒரே நாள் நடக்கணும் அப்படின்றாங்க. இது நடந்து 100 நாள் முடியறதுக்குள்ள முனிசிபல் அண்ட் பஞ்சாயத்து எலக்ஷன வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கமிட்டி குடுக்குற 2 முக்கியமான ரெக்கமெண்டேஷன நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலும், சட்டமன்ற தேர்தலும் ஒரே நாள்ல நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலும், சட்டமன்ற தேர்தலும் நடந்து முடிஞ்ச 100 நாள்ல வந்து நம்ம வந்து முனிசிபல் எலக்ஷனும், பஞ்சாயத்து எலக்ஷனும் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்படின்ற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? முன்னாடிலாம் எப்படி நடக்கும்னா, பிரைம் மினிஸ்டரோட எலக்ஷனும், சீஃப் மினிஸ்டர் எலக்ஷனும் ஒரே நாள்ல நடக்கும். அதாவது நான் எப்ப சொல்றேன்னா 1952 அதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலக்ஷன் நடக்குது. இது வந்து 1952, 1957, 1962, 1967 இந்த 4 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனும், சீஃப் மினிஸ்டர் எலக்ஷனும் ஒரே நாள்ல நடக்கும். அதாவது லோக்சபா, பார்லிமென்ட்டோட எலக்ஷனும், இன்னொன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட எலக்ஷனும் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து முன்னாடிலாம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த 1952, 1957, 1962, 1967 இந்த டைம்லலாம் வந்து இந்த 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 இப்ப சொல்றாங்கல்ல ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அந்த கான்செப்ட் படி தான் எலக்ஷன் அப்போலாம் நடந்திருக்கு. பட் எதனால வந்து அந்த கான்செப்ட்ட மாத்தி பார்லிமென்றத்துக்கு ஒரு நாள்ல எலக்ஷனும், சட்டமன்றத்துக்கு இன்னொரு நாள்ல எலக்ஷன் அதாவது மாறி மாறி ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968, 1969 அப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னன்னா, ஹரியானாலயும், கேரளாலயும் ப்ரீ மெச்சூரா வந்து சட்டசபைய வந்து மூடுறாங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆவுது. இப்போ ப்ரீ மெச்சூரா மூடுறதால என்ன ஆகுதுன்னா, ஈஸியா வந்து கவர்மெண்ட் ஆட்சியெல்லாம் ஈஸியா கலைக்கப்படுது. சட்டமன்றத்துலலாம் ஈஸியா வந்து கலைச்சுட்டு, பிரசிடென்ட் எலக்ஷன பிரசிடென்ட் ஆட்சிய உள்ள கொண்டு வந்துர்றாங்க. அதாவது கவர்னர் ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கவர்னர் ரூல், பிரசிடென்ட் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கமாண்டிங் மாரி இருப்பாரு பிரசிடென்ட். கவர்னர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க அந்த ஸ்டேட்ல. கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டே ஆட்சி பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, இந்த ஜம்மு காஷ்மீர்ல நம்ம நம்ம இப்ப இப்படி ரொம்ப நாளா வந்து கவர்னர் தான் அங்க வந்து ஆட்சி இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து ரொம்ப பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ரீமா போகும்போது குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துரும். பிரசிடென்ட் ரூல் வந்துரும். ஓகேங்களா? பிரசிடென்ட் கவர்னர்ட்ட சொல்லுவாரு. கவர்னர் அங்க ஆட்சி பண்ணுவாரு. அத பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது சட்டமன்றம்லாம் ஈஸியா க அ கல கலையிற மாரி ஒரு சூழ்நிலை. அந்த டைம்லலாம் வந்து பிரசிடென்ட்டோட ஆட்சி அங்க வர மாரி இருந்துச்சு. இதனால என்ன பண்ணாங்கன்னா, அ ரூரல் ஐ மீன் இதனால என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட்டோட அட்டானமி வந்து ரொம்ப முக்கியமா கருதுனாங்க. என்னதான் சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி இருந்தாலும், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அட்டானமி இருக்கணும். இப்போ ஒரே நாள்ல வைக்கிறதால, பிரைம் மினிஸ்டரா யார் இருக்கா? அந்த அந்த ஃபோக்கஸ் தான் அதிகமா இருக்குமே ஒழிய, இங்க சீஃப் மினிஸ்டர் மேல உள்ள வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகாது. நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாயிடும். இது 2ம் ஒரே நாள்ல வைக்கும்போது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுவும் இல்லாம அம் டக்குன்னு இன்டிசைசிவா இருக்கு. டக்குன்னு கலைக்கிறாங்க, டக்குன்னு ஆட்சி கவுருது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலே ஆட்சி கலைஞ்சிருது. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் நெறையா இருக்கறதால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்லிமென்ட்டோட எலக்ஷன் ஒரு நாள், அதாவது லோக்சபாவோட எலக்ஷன் ஒரு நாள், ஸ்டேட் அசெம்பிளியோட எலக்ஷன் ஒரு நாள் அப்படின்னு பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அதாவது இப்ப ரீசென்ட்டா நம்ம பிஜேபி கவர்ன்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்கன்னா, லா கமிஷன்
1999 ஒரு லா கமிஷன் வச்சாங்க. அந்த 1999 லா கமிஷன்ல 170த் ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைமல்டேனியஸா எலக்ஷன் வைங்க. பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனையும், சீஃப் மினிஸ்டர் எலக்ஷனையும் ஒரே நாள் வைங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015ல பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி அதே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் 2017ல நீத்தி ஆயோக் அவங்களும் அதே ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாரி வேற ஏதாவது கண்ட்ரில இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்னன்னா, இந்த மாரி அதாவது பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனும், சீஃப் மினிஸ்டர் எலக்ஷனும் ஒரே நாள்ல நடக்குதா? வேற ஏதாவது கண்ட்ரிலன்னு நம்ம பார்க்கலாம். இந்தோனேஷியால வந்து 2024ல வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எலக்ஷன் நடந்துச்சு. எப்படின்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பார்லிமென்ட், அதுக்கப்புறம் முனிசிபல் எலக்ஷன், அசெம்பிளி எலக்ஷன் இந்த 5ம் ஒரே நாள்ல நடந்துச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 மில்லியன் வோட்டர்ஸ் வந்து ஓட் போட்டாங்க. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கால இதே மாரி. சவுத் ஆஃப்ரிக்கால என்னன்னா, நேஷனல் அசெம்பிளியும், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரே நாள்ல எலக்ஷன் நடக்கும். முனிசிபல் எலக்ஷன் வந்து அங்க தனியா நடக்கும். நேஷனல் எலக்ஷனும், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சரோட எலக்ஷனும் ஒரே நாள்ல நடக்கும். முனிசிபல் எலக்ஷன் வந்து தனியா நடக்கும். ஓகேங்களா? அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸ்வீடன்லயும் இதே மாரி தான் ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரே ஒரே நாள் ஒரே எலெக்ஷன் வைக்கிறதால என்ன என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸ்ட்ரீம் லைனிங் கவர்னன்ஸ் அண்ட் ரெடியூசிங் பாலிசி பேராலிசிஸ். அதாவது பாலிசி பேராலிசிஸ் இதில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்டேட்டோட எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷில் வந்து என்னன்னா, இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே எலெக்ஷனாக வச்சுட்டா வந்து கவர்னன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. கவர்னன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். பாலிசி பேராலிசிஸ் வந்து அதிகம். பாலிசி பேராலிசிஸ்னா வந்து கவர்மெண்ட் போடுற திட்டங்கள வந்து அவ்வளவா எஃபிஷியன்ட்டா செய்ய முடியாது. ஃப்ரீக்வென்ட்டா எலக்ஷன் இருந்துட்டே இருந்ததுன்னா, நம்மளால வந்து அவ்வளோ அ கவ நம்ம கவர்னன்ஸும் சரியா இருக்காது. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசியும் ரொம்ப விரைவா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா டக்குன்னு எலக்ஷன் வரும். எலக்ஷன் வந்தா என்ன ஆகும்னா, கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு வந்துரும். எலக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா, ஒரு சில விஷயம்லாம் இப்போ ஒரு கவர்மெண்ட்டால இப்ப பண்ண முடியுதுன்னா, அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிற டைம்ல கவர்மெண்ட்னால பண்ண முடியாது. அந்த மாரி என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல கிட்டத்தட்ட எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்த பிறகு 24 ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்த 24 ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாமயே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து காசு பயங்கரமா இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 1952ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னேன். 1952ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்ததோட காஸ்ட் வந்து 5000 கோடி. ஓகேங்களா? 1998ல நடந்த எலெக்ஷனோட காஸ்ட் வந்து 9000 கோடி. 2019ல நடந்த எலெக்ஷனோட காஸ்ட் வந்து 55,000 கோடி. ஓகேங்களா? இப்போ 2019ல புடிச்ச கருப்பு பணம் மட்டும், அதாவது 18த் லோக்சபால பிளாக் மணியா புடிச்ச அமௌண்ட் மட்டுமே 10,000 கோடி. 1952ல நடந்த எலெக்ஷனுக்கான மொத்த செலவு 5,000 கோடி. ஆனா 18த் லோக்சபாக்கு புடிச்ச பிளாக் மணி மட்டுமே 10,000 கோடி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப காசு வந்து பணத்தோட வந்து பணம் வெளாடும். எலக்ஷன்னாலே துட்டு கிட்டலாம் சும்மா சரமாரியா வெளாடும். அதுதான் இவங்க சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா, என்ஹான்ஸ்டு வோட்டர் என்கேஜ்மென்ட் இருக்கும் அப்டின்றாங்க. இதெல்லாம் என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நடக்கிறதோட அட்வான்டேஜஸ் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ஹான்ஸ்டு வோட்டர் என்கேஜ்மென்ட் இருக்கும் அப்டின்றாங்க. என்ஹான்ஸ்டு வோட்டர் என்கேஜ்மென்ட்னா, ஜனங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி எலக்ஷன் வச்சுட்டே இருந்தா எவனும் வந்து ஓட்டு போட மாட்டான். அதே வந்து ஒரே எலக்ஷன் தான்ப்பா. ஒரே நாள் பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனும் முடிஞ்சு, லோக்சபா எலக்ஷனும் முடிஞ்சு, சட்டமன்ற எலக்ஷனும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட முடிஞ்சுன்ட்டு நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க அப்படின்றாங்க. இது இவங்க டேட்டாவோட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2024ல வந்து கிட்டத்தட்ட 65.79 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல 65.79 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாள் ஒரே எலெக்ஷன் வச்சு அன்னைக்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் வச்சிருந்தா 5லேருந்து 10% வந்து அதிகமான ஜனங்க வந்து அன்னைக்கு ஓட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, செக்யூரிட்டினா இப்போ நான் சொல்றது வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், ஒடிஷா, சிக்கிம் இங்க நடக்கிற எலக்ஷன்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 3.4 லேக் 3,04,00,000 போலீஸ் ஆஃபீசர்ஸ், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. 3.4 லட்சம் சிஏபிஎஃப் போலீஸ் ஆஃபீசர்ஸை வந்து வர வச்சிருக்காங்க. எதுக்கு? பாதுகாப்புக்கு. இது வந்து எப்போ? 2024 லோக்சபா எலெக்ஷனில். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சங்க் ஆஃப் போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து உள்ள ஸ்டேட்குள்ளே வந்துட்டாங்கன்னா, வெளியே உங்களுக்கு பார்டர்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். ஏன்னா பார்டர்ஸ் ப்ரொடெக்ஷன், நேஷனல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது இந்த எலெக்ஷன்ஸை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த எலெக்ஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதை விட முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, செலவு வந்து பயங்கரமாக ஆகும் அப்படின்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாள் ஒரே எலெக்ஷன் வச்சா இந்த விவிபேட் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓட்டர்ஸ் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரைல் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட ஃபுல் ஃபார்ம். நீங்கள் பார்த்துக்கோங்க. விவிபேட் அது ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரைல் தான் கடைசியாக நான் படிச்சும் போது அது மாதிரி தான் இருந்தது. அதோட அதுக்கு ஆகிற செலவு மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடி அப்படின்றாங்க. ஒரு 15 இயர்ஸ் ஒன்ஸ் 10,000 crores வந்து நம்ம விவிபேட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து இவங்க வந்து இதுதான் வந்து இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நல்லதாக சொன்னாங்க. கெட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா,
இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரதுனால என்ன ஆகும்னா, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு மேல நம்ம பிரைம் ஃபோக்கஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் மேல போயிடும். ஸ்டேட் எலெக்ஷன் மேல வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து குடுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ஸ்டேட்டோட அட்டானமி பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. ஏன்னா ஃபெடரலிசம் வந்து கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ ஒரே நாள் ஒரே எலெக்ஷன் அப்படின்னு நம்ம வைக்கும்போது என்னன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் எல்லாமே ஒரே நாள்ல நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபெடரலிசம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. எந்த விதத்துல இவங்க ஃபெடரலிசம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் வைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் வைஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு தான் எப்பயுமே பிரதான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். என்னதான் ஸ்டேட் அட்டானமி எல்லாம் இருந்தாலும் ஸ்டேட்ன்றது இந்தியாக்குள்ள தானே வருது. அதனால வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு தான் பிரைம் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து நிறையா ஸ்டேட் எலெக்ஷன் ஐ மீன் ஸ்டேட் எலெக்ஷன்றது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி. அதோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடும் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது மேலே எலெக்ஷன் கமிஷனருக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லாம் ஒரு கன்சல்டேட்டிவ் ஏஜென்சி மாதிரி ஆகிடும். சரி, எலெக்ஷன் இப்படி வைக்கலாம், ஓகே ரைட்டு. ஆனால் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து மெயின் சுப்ரீம் எலெக்ஷன் கமிஷனர் தான் டிசைட் பண்ணுவார் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க டிசைட் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்க எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கன்சல்டிங் பர்பஸ்க்காக அவங்க ரோல் வந்து சுருக்கப்பட்டுரும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலயும் வந்து நெறையா கரப்ஷன்ஸ் நடக்கலாம். நெறையா தேவையில்லாத சண்டைகள் வரும். தேவையில்லாம பிரச்சனைகள் வரும். பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. 2 எலெக்ஷன் ஒரே டைம்ல பண்ணணும் அப்டின்னா, அவங்களால வந்து அவங்க நெனச்சதெல்லாம் பண்ண முடியாது அப்டின்றாங்க. இது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இதுதான் நம்ம இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பேனல் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன் தெரியுமா? ராம்நாத் கோவிந்த், நம்ம வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு கமிட்டியில் இருக்காரு. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாருன்னு சொன்னாரு. அவர் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்டிகல் 82A அதில் என்ன சொல்றாருன்னா, டிரான்சிஷன் டு சைமல்டேனியஸ் எலெக்ஷன், அதாவது லோக்சபா எலெக்ஷனும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனும் ஒரே நாளில் நடக்குது. அதுக்கான சட்டம் கொண்டு வரணுன்றார். இன்னொன்று என்ன சொல்றேன்னா, டு அமெண்ட் ஆர்டிகல் 327. 327 எதை பற்றி பேசுனா, gives parliament the power to make laws related to elections to the Lok Sabha and state legislature. இதை பற்றி பார்லிமெண்ட்டுக்கு வந்து இது வந்து இந்த ஆர்டிகல் 327 ஒரு பவர் கொடுக்கும். என்னன்னா, பார்லமெண்ட் தேர்தல் முறையும் சட்டமன்ற தேர்தல் முறையும் எப்படி வந்து கவர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் பார்லிமெண்ட் எடுக்கிற பவரை வந்து இந்த ஆர்டிகல் 327 தான் கொடுக்குது. அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 324A ஒரு சப் கிளாஸ் கொண்டு வர சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, empowering parliament to ensure local elections அண்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஷுட் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி அப்படின்ற மாதிரி. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சென்ட்ரல் லோக்சபா எலெக்ஷனும் ஒரே நாளில் நடக்கிறதுக்கு வந்து அதில் ஒரு ஆர்டிகல், அதாவது ஆர்டிகல் 324A மூலமாக நீங்கள் கொண்டு வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்றாங்க. இது வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸில் கொண்டு வந்த சேஞ்சஸ். இன்னொன்று என்னன்னா, ஆர்டிகல் 325(2) அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் எலக்டோரல் ரோல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு 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 எலக்டோரல் ரோல் இருக்கும், சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு ஒரு எலக்டோரல் ரோல் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் மர்ஜ் பண்ணுங்க, கம்பைன் பண்ணுங்க, ஒரே எலக்டோரல் ரோலாக வைங்க அப்படின்றாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ. இது வந்து செல்லுபடி ஆவாதா? இதெல்லாம் வந்து சப்போஸ் இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட் தான் சொல்லணும். ஏன்னா 2 முக்கியமான கேஸ் இருக்கு. ஒன்று வந்து 1994 எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் நினச்சி. அதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேஸோட தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, ஃபெடரலிசம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரான கான்ஸ்டியூஷனோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது அப்படின்னுவாங்க. இன்னொன்று வந்து கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடக்கும். அதில் வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரை நிலக்கொலை பண்ணுற மாதிரி இதில் ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா, இது வந்து கொஞ்சம் செல்லுபடி ஆகிறது கஷ்டம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இது வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் தான் என்ன முடிவுன்றதை சொல்லணும். ஸோ இதுதான் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து 50th வீடியோ என்னோட சேனலில். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போட்டேன். இன்னொன்று வந்து எல்லாமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு தான் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து யாராவது ஒருத்தவங்க பேசுகிறத வந்து கேட்கணுன்னு அவ்வளோவா யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு மோஸ்ட்டாக சராசரியாக 1 GB 1.5 GB தான் நெட்டு போடுவீங்க எல்லாம். அப்படி அதில் வந்து என் வீடியோக்கெல்லாம் நீங்கள் ஒரு 100 MB 150 MB கொடுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இது வந்து என்னோட 50th வீடியோ. கிட்டத்தட்ட 280 ஹவர்ஸ் கிட்ட என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. 34,000 பேருக்கு மேலே என் சேனலை பார்த்துருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் தரேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் வந்து ஃபர்தராக நம்ம சேனலில் வரும். ஸோ அடுத்த வீடியோ வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் பற்றி நான் பேச போகிறேன் என் சேனலில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை வந்து வீடியோ ஆக்கி போடுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.